ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் சபையில் உணர்த்தி காட்ட விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தில் இரண்டு விதமான கூட்டம் காணப்படுகிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆவிக்குரியவர்கள்தான், ஆனால் அவர்களை கர்த்தர் இரண்டு பகுதிகளாய் பிரித்து காட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு நாம் செவிகளை திறந்து நாம் கேட்கும் பொழுது மெய்யாகவே அது நமக்குள் ஆழமான மாற்றங்களை கொண்டு வரும். வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு செவிகளை அடைத்து கொண்டால் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைவிடுகிற வார்த்தைகளை எனக்கென்று கர்த்தர் பேசுகிறார், என்னோடு கூட தனிப்பட்ட முறையில் பேசுகிறார் என்று சொல்லி நமக்குள் உணர்வு ஏற்பட வேண்டியது அவசியம். பாருங்கள், தேவனை ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் இரண்டு பகுதிகளாய் பிரித்து காட்டுகிறார். அதை எப்படி நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் என்று சொன்னால், இரண்டு விசேஷித்த பாத்திரங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அவர்களை நிழலாட்டமாய் நிறுத்தி நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். மெய்யாகவே இந்த இரண்டு பாத்திரங்களும் மிக விசேஷமான பாத்திரங்கள். ஆனால் இரண்டு பேரும் வெவ்வேறு அடையாளங்களாய் காணப்படுகிறார்கள். ஒவ்வொரு கூட்டத்தை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். பாருங்கள், இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, நான் யாராய் இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட மனிதனாய் இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட மனுஷியாய் இருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். இந்த இரண்டு பாத்திரங்களும் மிக விசேஷமான பாத்திரங்கள். இவர்களை ஒப்பிட்டு பலமுறை நாம் தியானித்திருக்கிறோம். மீண்டுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மகிமையான பாத்திரங்களை ஒப்பிட்டு நம் மத்தியிலே இடைபட விரும்புகிறார். ஒன்று ஆச்சரியமான மகிமையான பாத்திரமாகிய யோசேப்பு, மற்றொன்று ஆச்சரியமான பாத்திரமாகிய சிம்சோன். இந்த இரண்டு பேரைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி இடைபட விரும்புகிறார். இவர்களுக்குள் இருக்கிற ஒற்றுமைகள், வேற்றுமைகள், அவைகளை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் மையப்படுத்தவில்லை. அதை நம்முடைய மத்தியில் இன்றைய நாளில் அவர் மையப்படுத்தி பேச விரும்பவில்லை. மாறாக நமக்கு அவர் உணர்த்தி காட்ட விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த இரண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு நிழலாட்டம். யோசேப்பு ஒரு கூட்டத்திற்கு நிழலாட்டம், சிம்சோன் ஒரு கூட்டத்திற்கு நிழலாட்டம். இரண்டு பேருமே அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் இரண்டு பேரும் கர்த்தரை சேவித்த விதம் மிக வித்தியாசமானது. இப்படிதான் ஆவிக்குரிய சபையில் இருக்கிற தேவ ஜனங்களில் இரண்டு விதமான கூட்டம் காணப்படுகிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் உங்கள் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் தனிப்பட்ட முறையில் உணர்த்தி காட்டி நம்மை சீர்படுத்துவதற்காகத்தான் நம்மோடு கூட இடைபடுகிறார். இதில் பாருங்கள், யோசேப்பை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான் என்று சொல்லி யோசேப்பை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சிம்சோனை குறித்து எப்படி எழுதி வைத்திருக்கிறார், அதை குறித்தும் வேதத்தில் நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் வாசியுங்கள். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இந்த இடத்தில் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இரண்டு பாத்திரங்களையும் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார்.
யோசேப்பை குறித்து எழுதப்பட்ட இந்த இடத்தை பாருங்கள். அதே போல சிம்சோனை குறித்து எழுதப்பட்ட இந்த இடத்தையும் பாருங்கள். சிம்சோனை குறித்து மற்றும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அதே அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாய் இருந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 2 மகிமையான பாத்திரங்களையும் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. 2 பேருமே மகிமையான பாத்திரங்கள் தான், ரொம்ப ஆச்சரியமான பாத்திரங்கள். இந்த 2 பேரை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள் ஆச்சரியமான காரியங்கள். யோசேப்பை கொண்டு கர்த்தர் நடத்தின காரியங்கள், அவர் மூலமாய் வெளிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்களுக்கான விளக்கங்கள் ஆச்சரியமானது. அதே போல சிம்சோனை கொண்டு கர்த்தர் செய்த பராக்கிரமான காரியங்கள் ஆச்சரியமானவைகள். ஆனால் 2 பேரையும் கர்த்தர் எவ்வளவாய் இந்த வசனத்தின் மூலமாய் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார் பாருங்கள். ஒரு கூட்டம் பாவத்தை விட்டு விலகி ஓடும் கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்திற்கு யோசேப்பு நிழலாட்டமாய் காணப்படுகிறார். மற்றும் ஒரு கூட்டம் பாவத்தை தேடி செல்லும் ஒரு கூட்டம். 2 பேருமே ஆவிக்குரியவர்கள் தான். 2 பேருமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். 2 பேருமே அழைப்பை பெற்றவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் 2 பேரும் மிக வித்தியாசமானவர்கள். ஆவிக்குரிய சபையிலும் இந்த 2 விதமான கூட்டம் காணப்படுகிறது. ஒரு கூட்டம் யோசேப்புக்கு ஒத்த ஒரு கூட்டம், மற்றும் ஒரு கூட்டம் சிம்சோனுக்கு ஒத்த ஒரு கூட்டம். பாவத்தை தேடி போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அது சிம்சோனுக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. மற்றும் ஒரு கூட்டம் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு கூட்டம். வசனத்தில் நாம் வாசித்தோம். 39வது அதிகாரத்தில் 12வது வசனத்தின் கடைசி பகுதியில் வாசித்தோம். அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனா. பாவத்தை விட்டு தீவிரமா விலகி வருகிற ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதே சமயத்தில் மற்றும் ஒரு கூட்டம் பாவத்தை நோக்கி நகர்ந்து போகிற ஒரு கூட்டமாய் காணப்படுகிறது. தேவ சபையில் காணப்படும் 2 விதமான கூட்டம். அருமையான மகனே, அருமையான மகளே, நீ யாராயிருக்கிறாய் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தண்டையிலே நம்மை நெருக்கி சேர்க்கிறதா இருக்கும், அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை விட்டு விலகி போகிற ஒரு நிலையாய் காணப்படும். ஏதோ ஒன்றுதான் நடைபெறும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஒன்று நீங்கள் யோசேப்பை போல செயல்பட முடியும், அல்லது நீங்கள் சிம்சோனை போலத்தான் செயல்பட முடியும். 2 நிலையிலும் உங்களால் காணப்பட முடியாது. ஏதாவது ஒரு நிலையில் தான் நீங்கள் காணப்பட முடியும். ஒன்று யோசேப்புக்கு ஒத்தவர்களாய் நீங்கள் செயல்படுவீர்கள், அல்லது சிம்சோனுக்கு ஒத்தவர்களாய் நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், நம்முடைய ஓட்டம், நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகள் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது பல வேளைகள் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சியானாலும் எழுச்சியானாலும் அது அவனுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் என்று சொல்லி நாம் சொல்றோம். அவன் சூழ்நிலை அப்படி இருந்தது, அதனால அவன் எழுச்சியா இருந்தான். அவன் சூழ்நிலை அப்படி இருந்தது, அதனால அவன் வீழ்ந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சூழ்நிலை நம்ம காரணம் காட்டுறோம். ஆனா சூழ்நிலை அதற்கு காரணம் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் அதை தான் முதலில் நமக்கு மையப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் செயல்படுகிறீர்கள்? யோசேப்பை போல செயல்படுகிறீர்களா, அல்லது சிம்சோனை போல செயல்படுகிறீர்களா? இந்த 2 பேரையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துறார் என்று சொன்னா, ஒரு மனுஷன் உலகத்தை சேவிக்கிறவனாகவும் இன்னொரு மனுஷன் கர்த்தரை சேவிக்கிறவனாகவும் இல்லை. 2 பேருமே கர்த்தரை சேர்ந்தவர்கள் தான். 2 பேருமே அழைக்கப்பட்டவங்க தான். 2 பேரும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். 2 பேரும் அபிஷேகத்தை பெற்றவங்க தான்.
ஆனால் 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 தேடி போனதோ வித்தியாசமான காரியங்கள். இப்படிதான் ஆவிக்குரிய சபையிலும் ஆவிக்குரிய ஆகாரத்தை புசித்தும் ஆவிக்குரிய போஜனத்தை ஆழங்களை புசித்தும் ஆவிக்குரிய பானத்தை பருகியும் இன்றைக்கு ஒரு கூட்டம் சிம்சோனை போல பாவத்தை நோக்கி விலகி போய் கொண்டிருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதே சமயத்தில் மற்றும் ஒரு கூட்டமோ பாவத்தை விட்டு வெகு தீவிரமாய் வெளியேறுவதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இது பாவம் என்று தெரிந்த மாத்திரத்தில் உடன் தானே அந்த இடத்தை விட்டு வெளியே ஓடி வருகிற ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவர்களுக்கு நிழலாட்டம் தான் இந்த யோசேப்பு. ஆனா சிம்சோனை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். மீண்டும் வாசிங்க 16வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசியுங்கள். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். ஆவிக்குரிய மனுஷன் தாங்க, ஆவிக்குரிய மனுஷன்தான். ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பல பேர் தான் ஆனால் அலங்கோலமான வாழ்க்கை வாழ்றாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற ஒரு கூட்டம் காணப்படுது. கொடூரமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறார். வேசியை தேடி போன ஒரு சிம்சோனை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சூழ்நிலை காரணமா? இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? சூழ்நிலை அப்படி இருந்தது, நான் என்ன பண்ண முடியும், நான் இப்படி செஞ்சிட்டேன், இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பல பேர் சூழ்நிலையை காரணம் காட்டுவாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிற காரியத்தை பாருங்கள். 39வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. இது எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. வீட்டுக்குள்ளே யோசேப்பு போகிறார், வீட்டில் ஒருவரும் இல்லை. ஆனால் அவர் தேவையில்லாமல் தன் வீட்டுக்குள்ளே போல, தேவையில்லாமல் எஜமானின் வீட்டுக்குள்ளே போல, ஒரு பர்பஸோடு தான் அந்த இடத்துக்கு போனார். தான் வேலையை செய்கிறதுக்காக தான் அந்த இடத்துல போனார். இந்த சூழ்நிலையை பாருங்க. போத்திபாரின் மனைவிக்கு ஏற்ற ஒரு சந்தர்ப்பம் அதுதான். பாவத்துக்கு ஏற்ற ஒரு தருணம் அது. நீ பல சமயத்தில் பல பேர் சூழ்நிலையை சுட்டி காட்டுறாங்க. காரணமா, என் சூழ்நிலை அப்படி இருந்தது, எங்கள் வீட்டு நிலைமை அப்படி, நான் வாழ்ந்த இடம் அப்படி, நான் வளர்ந்த இடம் அப்படி என்றெல்லாம் சொல்லி சூழ்நிலையை காரணம் காட்டுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். யோசேப்பின் சூழ்நிலையை சற்று கவனித்து பாருங்க. பாவம் செய்வதற்கான வாசல் திறந்திருக்கிறது. எல்லா பக்கத்திலும் திறந்திருக்கிறது. போத்திபாரின் மனைவிக்கு மிக அருமையான ஒரு சந்தர்ப்பமாக அது காணப்பட்டது. விபச்சாரம், வேசித்தனம், யோசேப்பை தீட்டுப்படுத்துவதற்கான ஒரு அருமையான தருணமாய் உலகத்துக்கு காணப்பட்ட ஒரு நேரம் அது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் சுட்டி காட்டுகிற காரியத்தை பாருங்க. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். 39வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அருமையான மகனே, அருமையான மகளே, யாரும் இல்லாத நேரத்தில் தான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டு மனிதரில் யாரும் இல்லாத நேரத்தில் தான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். உன் கணவன் இல்லாத நேரத்தில், உன் மனைவி இல்லாத நேரத்தில், உன் பெற்றோர்கள் இல்லாத நேரத்தில் தான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நீ தனிமையாக இருக்கிற நேரங்களில் மிக கவனமாக இருக்கணும். யோசேப்பே கவனமாக இரு, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீ தனிமைப்படுத்தப்படுகிற அந்த நேரத்தை தான் சத்துருவானவன் தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொள்வதற்காக தீவிரமாய் செயல்படுவான். தனிமைப்படுத்தப்பட்ட நேரம் என்று சொன்னால் கண்காணிப்பு இல்லாத ஒரு நேரம் அது. கண்காணிப்பு இல்லை, வீட்டில் யாரும் இல்லைன்னா கண்காணிப்பே இல்லை அந்த இடத்துல. யோசேப்பு என்ன செய்கிறாரு, என்ன பண்ணுறாரு, யாரும் கண்காணிக்க முடியாது அந்த இடத்துல. அப்போ இன்றைக்கு உங்களை கண்காணிப்பு இல்லாத ஒரு நேரத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் பெற்றோர்கள் இல்லாத வேலையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் கணவன் இல்லாத வேலையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்கள் மனைவி வீட்டில் இல்லாத வேலையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அல்லது தொலை தூரத்துக்கு நீங்கள் போகும்போது என்ன செய்கிறீர்கள்.
கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக புறப்பட்டு வருது. தீர்க்க தரிசனமாக பேசுகிறது கர்த்தருடைய ஆவியானவர். தொலை தூரத்துக்கு நீ போகும்போது என்ன செய்கிற மகனே, என்ன செய்கிற மகளே, உன் பெற்றோரின் பார்வைக்கு மறைவான வேலையில், உன் மனைவியின் பார்வைக்கு மறைவான வேலையில், உன் கணவனின் பார்வைக்கு மறைவான வேலையில் நீ என்ன செய்கிற? யோசித்துப்பார், யோசித்துப்பார். அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போமா? இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. வீட்டில் ஒருவரும் இல்லை. கண்காணிப்பு செய்வதற்கு யாருமே இல்லாத நேரம்தான் ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை. யோசிப்பு, நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி எதுக்கு பயன்படுது? நீங்கள் தனித்து விடப்படுற சமயத்தில் உங்கள் செல்ஃபோனை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? நீங்கள் தனித்து விடப்படுகிற சமயத்தில் செல்ஃபோனில் எதை பார்க்குறீங்க, எதை கேட்குறீங்க? இப்போலாம் ரொம்ப சுலபமாகிடுச்சு பாவம் செய்வது. முன்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பாவம் செய்வது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக மாறிடுச்சு. ரொம்ப சுலபமாக மாறிடுச்சு. ஏன்னா எல்லாவித அருவருப்புகளையும் கையடக்கமான அந்த செல்ஃபோன்லேயே உலகமானது கொண்டு வந்து விட்டது. பாவத்தை தேடி எவனும் போக தேவையில்ல, பாவமே தேடி வந்துடுது. அவனை ஒரு டச் பண்ணாலே பாவம் எல்லாம் உள்ளே வந்துடும். அந்த அளவுக்கு நிற்குது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அல்லது 20 வருடத்துக்கு முன்பாக இந்த தவறான படங்களை பார்க்க மனுஷர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போவாங்க. குறிப்பிட்ட இடத்த போனால் தான் அந்த இடத்துல இந்த கெட்ட காரியங்கள்லாம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அந்த இடத்த தேடி போகிறதே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே போனாலே கண்டுபிடிச்சிடுவாங்க, நீ ஏன் அந்த இடத்துக்கு போனேன், அந்த தெருவழியாக ஏன் போனேன். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்துல காசிமேட்டில் ஒரு இடம் இருந்தது, துரை சாகிப் தெரு என்று சொல்லி ஒரு தெரு இருந்தது. அந்த வீட்டில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த தெருவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வீட்டில் அவர்கள் கேபிள் டிவி ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, தவறான படங்களை போட்டு வஞ்சிப்பார்கள் அநேகரை. பணத்துக்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு நிரம்பி வலியும். அந்த இடத்துல யாருக்கு தெரியாமல் நல்ல ஒரு ஏதோ ஒரு படத்தை போடுறது போல் போட்டுட்டு ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், வேறு படத்தை போட்டு காட்டி என்ன பண்ணுவான், அத்தனை பேரையும் கையடக்கத்தில் அப்படி வைத்திருப்பான். டிக்கெட் விலை அப்போ கூடும் பயங்கரமாக. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை. பாவம் வாசப்படியிலே இருக்கு. வாசப்படியில் இல்லை, கையிலே இருக்குது. இப்போ கையிலே இருக்கு. அருமையான மகனே, அருமையான மகளே, நீ எதை பார்க்குற, எதை கேட்குற, யாரோடு கூட சம்பாஷிக்கிற, இதெல்லாம் எல்லா சமயத்திலும் யாராலும் கண்காணிக்க முடியாது. அன்றைக்கு யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு தருணம் ஏற்பட்டது. அதே போல் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இந்த தருணம் ஏற்படும். வீட்டு மனிதரில் ஒருவர் இருக்க மாட்டாங்க. யோசித்து பாருங்கள். நீங்கள் செல்ஃபோனை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்கள் தகப்பனோ, உங்கள் தாயோ, அல்லது கணவனோ, மனைவியோ, பெற்றோர்களோ, பிள்ளைகளோ யாரும் பக்கத்தில் நீ என்ன பார்க்குற, என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி பார்க்குறதில்ல. ப்ரைவசி பயங்கரமாக கிடச்சிருக்கு. இல்லை காதில் ஹெட்ஃபோன் வச்சு நம்ம பாட்டு கேட்கும்போது என்ன கேட்குறோம், யாரோடு கூட பேசுகிறோம், யாரும் கேட்க போகிறதில்ல. முன்பாவது அந்த ஹெட்ஃபோனில் எல்லா சமயத்தில் பேசும்போது அல்லது கேட்கும்போது கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாவற்றிலும் உலகமானது ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் பாவத்தில் விழுவதற்கு ஏதுவான காரியங்களை அவன் அண்டையிலே மிக நெருக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தனிமைப்படுத்தப்படுகிற நேரத்தில் எச்சரிக்கையாரே. இப்போ இந்த இடத்துல சூழ்நிலையை பாருங்கள், யோசிப்பின் சூழ்நிலையை பாருங்கள். பாவம் செய்வதற்கான எல்லா சூழ்நிலையும் காணப்படுது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் மிக கிருபையானவர். இப்படி எல்லா பக்கத்திலும் பாவம் மும்முரமாய் செயல்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதின முதல் நிருபத்தில் 10வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் பாருங்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தப்பித்துக் கொள்ளும்படியான எதை உண்டு பண்ணுகிறார்? போக்கை உண்டு பண்ணுகிறார். ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆல்சோ மேக் த வே ஆஃப் எஸ்கேப். நீ தப்பிச்சு போறதுக்கான ஒரு பாதையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருப்பார். எல்லா பக்கத்திலும் போத்திபாரின் மனைவி ஒன்று அரெஸ்ட் பண்ணலாம், ஆனா நீ தப்பிச்சு போறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு பாதையை உனக்காக ஏற்படுத்தி வைத்திருப்பார். அதை உன் கண்ணில் பளிச்சுன்னு காட்டுவார். அந்த இடத்துல அப்படிதான் நடந்தது பாருங்க. யோசேப்பின் வாழ்க்கையில் எப்படி நடைபெற்றது பாருங்க. 39வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது அவள் எப்பொழுது 11வது வசனத்திலிருந்து மீண்டும் வாசியுங்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. இப்படி இருக்கும்போதுதான் வாசிங்க. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அதுதாங்க வே ஆஃப் எஸ்கேப். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு பாதை. தப்பிச்சு வரதுக்காக கர்த்தர் ஒரு பாதையை நமக்கு வைத்திருப்பார். இன்னைக்கு பல சமயத்தில் நம்ம சூழ்நிலையை காரணம் காட்டுறோம். இந்த சூழ்நிலையால தான் நான் இப்படி செஞ்சேன், இந்த சூழ்நிலையால தான் இந்த இடத்துக்கு நான் போயிட்டேன், இந்த சூழ்நிலையால தான் இவங்களோட நான் பழகினேன். இன்னைக்கு பல பேர் தங்களுக்கு காரணம் காட்டுவாங்க, மற்றவங்களுக்கு காரணம் காட்டுவாங்க. நான் இப்படி கெட்டு போனது காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி கணவன் என்ன பண்ணுவான்? மனைவியை பார்த்து குற்றப்படுத்துவான். மனைவி சொல்லுவா, நான் கெட்டு போனது காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லுவா. பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்ல கை காட்டுவாங்க. சூழ்நிலைகளெல்லாம் நீங்க கை காட்டலாம். என் சூழ்நிலை என்னை அப்படியே அரெஸ்ட் பண்ணிருச்சு, போத்திபாரின் மனைவி என்னை சுற்றி வளைத்து கொண்டா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ தப்பித்து போறதுக்கு நான் ஒரு பாதையை வைத்திருக்கிறேன். அந்த பாதை வழியா நீ வெளியில ஓடி இருக்க வேண்டியது தானே. தப்பித்து கொள்ளும் போக்கை கர்த்தர் உண்டு பண்ணுகிறாராம் பாருங்க. அப்ப அந்த பாதை வழியா அப்படியே எஸ்கேப் ஆயிட்டார். யாரு? யோசேப்பு எஸ்கேப் ஆயிட்டார். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், சூழ்நிலை ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அல்ல. சிம்சோனை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சிம்சோனுடைய சூழ்நிலை எப்படி காணப்பட்டது? 16வது அதிகாரத்தில், நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க, வாசிங்க. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலா என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான். காசாவில் இருந்த வேசியோ அல்லது சோரேக் ஆற்றங்கரையில் இருந்த தெலீலாலோ சிம்சோனை போட்டு அப்படியே இழுக்கல, தம் பக்கமா இழுக்கல. யாராதான் அந்த பக்கம் போனது? சிம்சோனை தான் அந்த பக்கம் போனாரு. சிம்சோனை தான் போனாரு. சூழ்நிலை, பாவத்தை செய்வதற்கான எந்தவித சூழ்நிலை அந்த இடத்துல காணப்படல. பாவத்தில் வீழ்வதற்கான எந்த விதமான பாதகமான சூழ்நிலையை சிம்சோனுக்கு காணப்படல. ஆனாலும் அவர் வீழ்ந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் என்ன பண்றது, என் கூட பழகுறவங்களாம் இப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு சில பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, நான் என்ன பண்ண முடியும், என் வேலை ஸ்தலத்தில் எல்லாரும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க, நானும் அப்படி தான் பண்ணி ஆகணும். தங்களை காரணம் காட்டுவாங்க, மற்றவங்களை சுட்டி காட்டுவாங்க. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என் சூழ்நிலை. நான் படிக்கிற கல்லூரியில் இப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு பாருங்கள், பொதுவாக இப்போ நம்ம பார்க்கலாம், ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உடைகள் மிக அடக்க ஒடுக்கமாய் காணப்பட்டது. இப்போ அடக்கம் ஒடுக்கம் எல்லாம் போயிடுச்சு. அப்படிதானே? ஷால் போட்டுட்டு போகிற பிள்ளைங்களை பார்க்குறதே எப்படி இருக்கு? அதிசயமாக இருக்குது. அப்படிதானே? ஒரு காலகட்டத்தில் வாலிப பிள்ளைங்க தான் ஷால் போடாமல் இருந்தாங்க. இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு? வயசான பெரிய பொம்பளைங்க கூட என்ன பண்ணுறதில்ல, ஷால் போடுறதில்ல. அந்த அளவுக்கு மாறிட்டாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் இப்போ போடுறதில்ல, நான் இப்போ மாத்திரம் நான் போட்டு போனால் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்க. என் கல்லூரியில் அல்லது நான் வேலை ஸ்தலத்தில், நான் படிக்கிற இடத்துல, எல்லாம் போகிற இடத்துல இப்படி தான் மாடர்னாக தான் வராங்க. நான் மாத்திரம் இப்படி போனேன்னா நல்லா இருக்காது. இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை நீங்கள் காரணம் காட்டலாம். வாலிப பிள்ளைகள் நீங்கள் உங்கள் சூழ்நிலையை காரணம் காட்டலாம். நான் என்ன பண்ண முடியும்? என் நண்பர்கள்லாம் வித்தியாசமாக ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கிறான்,
நான் மாத்திரம் சாதாரணமாக போனேன்னா என்னை ஒரு மாதிரி கேட்பான், என்னடா அப்பாவுக்கு பயப்படுறியானுவான், அம்மாவுக்கு பயப்படுறியானுவான், அது வீட்டுக்கு பயந்து புள்ளது அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவான், அதுக்காக தான் நான் இப்படி கட் பண்ணேன் அப்படின்வான். இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய செய்கிற பாவத்திற்கு சாக்கு போக்குகளை சொல்லுவாங்க, சாக்கு போக்குகளை சொல்லுவாங்க. பாவத்தில் விழுவதற்கு காரணத்தை காட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த 2 பேருடைய வாழ்க்கையின் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். யோசேப்பின் வாழ்க்கையில் பாவத்தில் விழுவதற்கான எல்லாவித சாதகமான சூழ்நிலை உலகத்துக்கு காணப்பட்டது. யோசேப்பை தள்ளுவதற்கான சாதகமான சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் விழுந்து போல. ஆனா சிம்சோன் விழுந்து போவதற்கான எந்தவித சூழ்நிலையும் காணப்படல. ஆனால் அவர் விழுந்து போனாரு. ஒரு மனிதனுடைய எழுச்சியானாலும் வீழ்ச்சியானாலும் சூழ்நிலையை பொறுத்ததல்ல. அப்ப என்ன காரணம்? என்ன காரணம்? இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு தொடர்ந்து உணர்த்தி காட்டுகிறார். நீங்க சிம்சோனை போல செயல்படுறீங்களா, யோசேப்பை போல செயல்படுறீங்களா? நீங்க யாரை சார்ந்தவங்க? அன்றைக்கு சிம்சோனுக்கு ஒரு கண்களின் இச்சை. இன்றைக்கு தேவ ஜனங்களை வஞ்சிப்பதற்காக உலகம் தாறுமாறான காரியங்களை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயதுக்கேற்ற காரியங்களை ஏற்படுத்தி அவர்களை தன் பக்கம் இழுக்குது. சில பேருக்கு பண ஆசையில் சில பேர் மதியம் ஆயிக்குது. சில பேருக்கு பொன்னின் மீதும் பொருளின் மீதும் ஆசையை காட்டி அவங்கள தன் பக்கம் இழுக்குது. இன்னும் சில பேருக்கு திரைப்படங்களை காட்டி இழுக்குது. இன்னும் சில பேருக்கு செல்போனில் தகாத காரியங்களை பார்த்து இழுக்கிறது. இன்னும் சில பேருக்கு ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் என்று சொல்லி அவளை அப்படியே தன் பக்கமாக இழுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில பேருக்கு இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் சும்மாவே மொபைலில் பார்த்துக்கிட்டே இருப்பேன், சும்மா பார்ப்பேன், ஃபேஸ்புக்கு பார்த்துட்டே இருப்பேன். அப்படியே சில பேர் பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஓட விட்டுகிட்டே இருப்பாங்க, ஓட விட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்க டைம் ஓடிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. டைம் மாத்திரம் ஓடுறதில்ல, அவங்க யாரை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு போகிறாங்க, கர்த்தரை விட்டும் வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறாங்கன்றதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ இந்த 2 பேருடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு மையப்படுத்தி காட்டுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உன்னை பல சமயத்தில் பாவமானது பிடித்து இழுக்கும். வசனத்தில் நம்ம வாசித்தோம், 39வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசித்தோம். அவன் வஸ்திரத்தை பற்றி பிடித்து இழுக்கிறான். பல சமயத்தில் பாவம் உன்னை பற்றி பிடித்து இழுக்கும், உன்னை கெஞ்சும், உன்னிடத்துல மண்டியிடும், போராடும், உன்னிடத்துல அப்படியே பவ்யமா பேசும், மதிய மயக்கும், கெஞ்சும். பல சமயத்தில் உங்களோடு கூட கெஞ்சும். உலகம் பற்றி இழுக்கும், உங்களை போராடும். ஏன்னா அதோடைய நோக்கம்லாம் என்ன தெரியுமா? உன்னை வீழ்த்தணுன்றதான் அவளுடைய நோக்கம். அருமையான மகனே, அருமையான மகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் யோசிப்பு செய்த காரியத்தை பாருங்கள். 39வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியம் பாருங்க. என்ன அருமையான மாதிரி யோசேப்பு நமக்கு கண்களுக்கு முன்பாக நிறுத்தினார் பாருங்க. வெளியே ஓடி போயிடு. பாவம் உன்னை சூழ்ந்து இருக்கும் பொழுது வெளியே வந்துடு. அந்த இடத்துல நிற்காத, அந்த இடத்துல தாமதிக்காத, உடனே வெளியேறு என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆவியானவர். அருமையான மகனே, அருமையான மகளே, தவறான கண்ணோட்டத்தோடு கூட உன்னிடத்தில் பேசுகிறார்கள், பழகிறார்கள்னா டெஸ்ட் பண்ணிலாம் பார்த்துட்டு இருக்காதாங்க. அவன் நல்லவனா கெட்டவனா டெஸ்டிங்லாம் வேணாம். வெளியில் வந்துரு. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் உன்னை பாவம் வீழ்த்துவதற்கு இன்னும் மும்முரமாய் கிரியை செய்யும். வெளியில் ஓடி வந்துடணும் அந்த இடத்துல. எதனால இந்த 2 பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் மையப்படுத்துகிறார் தெரியுமா? சூழ்நிலை அவர்கள் வீழ்ந்து போவதற்கும் எழுச்சி அடைவதற்கும் காரணம் இல்லை என்பதை சுட்டி காட்டுறார். அப்போ என்ன காரணம்? நாம் எதை நேசிக்கிறோமோ அதன் பக்கமாக நம்ம இழுக்கப்படுவோம். நம்ம எதை நேசிக்கிறோமோ அதுதான் நமக்குள்ள எழுச்சியையோ அல்லது வீழ்ச்சியையோ கொண்டு வரும். பாருங்க, நம்ம எதை நேசிக்கிறோம். 39வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பாருங்க, யோசிப்பை குறித்து எழுதப்பட்ட அந்த காரியத்தை பாருங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய சபையில் நேசிக்க வேண்டிய நேசராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு உத்தம கூட்டம் காணப்படும். அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 39வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசியுங்கள்.
அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடைய சயனிக்கவும் அவளுடைய இருக்கவும் சம்மதிக்கவில்லை. கொஞ்சம் கூட நேரத்தை யாருக்கு தரல? போத்திபாரின் மனைவிக்கு யார் தரல? யோசேப்பு தரல. அப்பனா என்ன காரணம்? போத்திபாரின் மனைவி மீது யாருக்கு நேசமே இல்லை? யோசேப்புக்கு நேசமே இல்லை. அப்போ அவருடைய நேசம்லாம் யார் மேலே இருந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்தது. நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ அதை நோக்கி தான் நீங்கள் நகர்ந்து போவீங்க. நீங்கள் எதை அதிகமாக நேசிக்கிறீங்களோ, எதை வாஞ்சிக்கிறீங்களோ அதை நோக்கி தான் நீங்கள் இழுக்கப்படுவீங்க. ஆனால் சிம்சோனை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 16வது அதிகாரத்தில், நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசியுங்கள். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாய் இருந்தான். யாரை நேசித்தாரு? தெலீலாளை நேசித்தார். நீங்க எதை நேசிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கை. ஆவிக்குரிய மனிதனே, ஆவிக்குரிய மனுஷியே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட இடைப்படுகிறது. ஆனால் உன் நேசம் யாரை சார்ந்திருக்கிறது? நீ யாரோடு கூட உன் நேசத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறாய்? உன் நேசம் எதன் மீது உன் நேசம் இருக்கிறதோ அதுதான் உனக்கு கவர்ந்து இழுக்கும். வேதத்தின் மீது உனக்கு நேசம் இருந்ததுன்னா வேதம் உனக்கு கவர்ந்து இழுக்கும். செல்போன் மீது உனக்கு நேசம் இருந்ததுன்னா செல்போன் தான் உனக்கு கவர்ந்து இழுக்கும். தேவ பிரசன்னம் உனக்கு நேசமாக இருக்கும் என்று சொன்னால் தேவ பிரசன்னம் உன்னை கவர்ந்து இழுக்கும். உலகத்தில் இருக்கிற குடிவெறி, களியாட்டுக்கள், நண்பர்களுடைய கேளிக்கையான காரியங்கள், பொழுதுபோக்கு அம்சம் தான் உனக்கு நேசமா இருந்ததுன்னா அதுதான் உன்னை தம் பக்கம் இழுக்கும். உன் நேசம் யார் மீது? அதுதான் உன் வாழ்க்கையில நீ வீழ்ச்சியை நோக்கி போகிற மனிதனா அல்லது எழுச்சி அடைகிற மனுஷனா என்பதை நிர்ணயிக்க போகிற காரியம். பொன்னின் மீதும் பொருளின் மீது தான் உன் நேசம் இருந்ததுன்னா கர்த்தர் மீது உனக்கு அந்த பாசம் இருக்காது, அன்பு இருக்காது. பொன்னின் மீதும் பொருளின் மீது நேசம் வைக்கிறவங்கனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க முடியாது. விதவிதமா உடுத்திக் கொள்ளணும், விதவிதமா அலங்கரித்துக் கொள்ளணும், இங்க போகணும், அங்க வரணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை வாங்கணும்ன்றவங்கனால கர்த்தர் மீது நேசத்தை வைக்க முடியாது. ஏன்னா ஒரே சமயத்தில் 2 எஜமான்களை சேவிக்க முடியாது. தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாதுன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறார். இன்றைக்கு அருமையான மகனே, உன் நேசம் யார் மீது? நீங்க யார் மீது நேசம் வைத்திருக்கிறீங்களோ அவங்களோடு கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? நேரத்தை செலவழிக்க ஆரம்பிப்பீங்க. நேசிக்காத ஆட்களோடு கூட உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்கவே மாட்டீங்க. செல்ஃபோனை நீங்கள் அதிகமாக நேசித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செல்ஃபோனை அதிகமாக நேரத்தை செலவழித்து கொண்டே இருப்பீங்க. அதோடு கூட சினிமாவை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா சினிமாவை நீங்கள் பார்த்து கொண்டே தான் இருப்பீங்க. சினிமா பாடல்கள் நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா அதை கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. புரியுதோ புரியலையோ, ஆனால் உங்கள் காதில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரியல எத்தனை பேர் இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது வெளியில் சத்தம் பயங்கரமாக கேட்டுக்கொண்டு இருந்தது. எத்தனை பேர் அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாடினீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பாட்டா போட்டுட்டு இருக்கிறான்னு எத்தனை பேர் நினச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் எப்படிதமா இருக்கே. நான் ஆவிக்குரிய மனுஷனாகவும் இருப்பேன், தெளிலாலையும் தேடி போவேன், நான் கர்த்தரையே நேசிப்பேன், எனக்கு உலகமும் எனக்கு தேவை. பாவத்து பின்பாக போகிற ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறார். ஆவிக்குரிய மனுஷன்தான், ஆனால் அவனுடைய நேசம் ஆண்டவர் மீது அல்ல, உலகத்தின் மீது. மகனே, உன் நேசம் யார் மீது? நீ யாரை நேசிக்கிற? உன் நேசம் யார் மீது? கர்த்தர் இந்த கேள்வியை உன் இடத்துல கேட்கிறார். உன் அன்பு யார் மீது? நீ யாரை நேசிக்கிற? பல சமயத்தில் நம்ம சொல்கிறோம், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்றோம். இயேசுவே நான் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்றோம். ஆனால் அருமையான மகனே, அருமையான மகளே, நீ மெய்யாகவே இயேசுவை நேசித்தால், மெய்யாகவே அவருடைய வார்த்தையை நீ நேசித்தால், மெய்யாகவே அவருடைய பிரசன்னத்தை நேசித்தால், அவருடைய சமூகத்தில் உன் நேரத்தை நீ செலவழிப்ப. ஆனால் நான் நேசிக்கிறேன் உதட்டளவில் நீ சொன்னன்னு வச்சுக்கிங்க,
அவரோடு கூட நேரத்தை நீ செலவழிக்க மாட்டே, மாறாக உலகத்தின் பின்பாகத்தான் நீ ஓடிக்கொண்டிருப்ப. உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 2 பாத்திரங்களை வைத்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறதின் மிக முக்கியமான ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? நீ எதை நேசிக்கிறாயோ, எதை நேசிக்கிறாயோ. ஒருவேளை இயேசுவை நீ நேசிக்கலாம் அதிகமாக, இல்லை ஒருவேளை நீ உலகத்தை அதிகமாக நேசிக்கலாம். அது விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? அது விளைவு என்னன்னு தெரியுமா இருக்கும்? யூ வில் பி செப்பரேட்டட். யூ வில் பி செப்பரேட்டட். நீ செப்பரேட் ஆவே. எப்படி செப்பரேட் ஆவே? அதுதான் கர்த்தருடைய ஆவியான அந்த இடத்துல சுட்டி காட்டுற. 105வது சங்கீதத்தில் 18வது வசனத்தில் வாசிங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். ஜோசப் was separated from sin. You will be separated. நீ எதை நேசிக்கிறியோ அது உனக்குள்ள ஒரு செப்பரேஷனை கொண்டு வரும். நீ எதை நேசிக்கிறியோ அது உனக்குள்ள ஒரு வேறு பிரிப்பை கொண்டு வரும். இயேசுவை நேசித்த இந்த யோசேப்பு பாவத்தை விட்டு அப்படியே செப்பரேட் ஆயிட்டார். பாருங்க, செப்பரேட் ஆயிட்டார். அந்த வசனத்தை வாசிங்க, மீண்டும் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. இப்ப எதை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டார்? அவரு எதை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டார்? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்தை விட்டு அவர் பிரிக்கப்பட்டு விட்டார்? எந்த வீட்டை விட்டு இப்ப எங்க வந்துட்டாரு? போத்திபாரின் வீட்டை விட்டு எங்க வந்துட்டாரு? சிறைச்சாலைக்கு வந்துட்டாரு. இப்ப எதை விட்டு செப்பரேட் ஆயிட்டாரு? அவரு யாரை விட்டு செப்பரேட் ஆயிட்டாரு? போத்திபாரின் வீட்டை விட்டு மாத்திரமல்ல, யாரை விட்டு வேலைக்கு வந்துட்டாரு? இந்த இடத்துல போத்திபாரின் மனைவி விட்டு வெளியில வந்துட்டாரு. போத்திபாரின் மனைவியை நினைச்சாலும் இனிமேல் யாரை வந்து அந்த இடத்துல பார்க்க முடியாது, யோசிப்பை பார்க்க முடியாது அந்த இடத்துல. அதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ எதை நேசிக்கிறியோ that will make a separation in your life. நீ எதை நேசிக்கிறியோ அது உன் வாழ்க்கையில் ஒரு வேறு பிரிப்பை கொண்டு வரும். இயேசுவை நீ நேசித்தினா you will be separated from sin. பாவத்தை விட்டு நீ வேறு பிரிக்கப்படுவ. அதுக்கு நல்ல உதாரணம் யோசேப்பு. சபையில் யோசேப்பை போன்ற ஒரு கூட்டம் இருப்பாங்க. பாவத்தை விட்டு அப்படியே விலகி வருவாங்க, செப்பரேட் ஆகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான மாற்றம் ஏற்படும். பரிசுத்தம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது எதை காட்டுது தெரியுமா? பாவத்தை விட்டு அவங்க வேறு பிரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில் அதுதான் ஏற்பட்டது. அடுத்த வசனத்தை வாசிங்க. 105வது சங்கீதத்தில் 19வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான செப்பரேஷனுங்க, பயங்கரமான வேறு பிரிப்பு ஏற்பட்டதுங்க. இன்னும் அதிகமான ஆழமான பரிசுத்தம் வளர்ந்து கொண்டே வருகிறது யோசேப்புடைய வாழ்க்கையில. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுவாய் என்று சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை நீ அதிகமாய் நேசிப்பாய் என்று சொன்னா, பாவத்தை விட்டு நீ வேறு பிரிக்கப்படுவ. உன்னால உலகத்தோடு கூட நேரத்தை செலவழிக்க முடியாது. உன்னால சினிமா பார்க்க முடியாது. உன்னால சினிமா பாடலை கேட்க முடியாது. மெய்யாகவே நீ இயேசுவை நேசித்தினா உன்னால சினிமா பாடல் உன்னால கேட்க முடியாது, சினிமா உன்னால பார்க்க முடியாது. அருவருப்பான காரியங்களை உன் செல்போன்ல நீ பதுக்கி வைக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க செல்போனை லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க, ஏன் லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க? முன்பெல்லாம் லாக் பண்ணதுக்கு ரீசன் இருந்தது. என்ன ரீசன் தெரியுமா? திருட்டு போயிடுச்சுன்னா வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன் இருந்தது. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் கேலரிக்கு ஒரு லாக்கு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு, ஃபேஸ்புக்கு ஒரு லாக் ஏன் போட்டு வச்சிருக்கான் தெரியுமா? அருவருப்பான காரியத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுதான் காரணம். எத்தனை பேரால உங்க செல்போனை எடுத்து உங்க அப்பா அம்மாட்ட குறித்து இதை பாருங்கம்மான்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேரால சொல்ல முடியும்? எத்தனை குடும்ப தலைவர் உங்க செல்போனை உங்க மனைவிட்ட கொடுத்து பாருமா, எல்லாத்தையும் எடுத்து பாருமா அப்படின்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? எத்தனை சகோதரிகள் உங்களுடைய மொபைல் போனை உங்க கணவன்கிட்ட கொடுத்து எடுத்து பாருங்கன்னு சொல்ல முடியும்? டெலிட். நிறைய பேர் டெலிட் பண்றீங்க. காரணம் என்ன? உங்களுக்கே தெரியுது, you are separated from Jesus. பாவம் உங்களை வேறு பிரித்து கொண்டிருக்கு, வேற பக்கமா எடுத்துக்கொண்டு போகுது. பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, வசனத்தில் வாசியுங்கள். 16வது அதிகாரத்தில், நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால்
உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். சிம்சோன் was separated from the Lord. ஆண்டவர் விட்டு வேறு பிரிக்கப்பட்டான். ஆனா யோசேப்பை பாருங்க, பாவத்தை விட்டு அப்படியே விலகி வந்துட்டாரு. நீங்க எதை நேசிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில பெரிய வேறு பிரிப்பை கொண்டு வரும். நீங்க எதை நேசிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு செப்பரேஷனை கொண்டு வரும். யோசேப்புடைய வாழ்க்கையில் பாவத்தை விட்டு விலகி வந்த யோசேப்பு. ஆனா சிம்சோனுடைய வாழ்க்கையில பாருங்க, யாரை விட்டு விலகி வந்துட்டாரு? கர்த்தர் விலகி போயிட்டார், அப்படியே விலகி போயிட்டாரு. He was separated from the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி வந்தாச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போயிட்டார். நீ எதை தேடுற மகனே, எதை தேடுற மகளே? இன்றைக்கு உன்னால உன் செல்போனை எடுத்து உன் வீட்டில் இருக்கிற மூத்தவர்களுக்கு அல்லது ஆவிக்குரிய தகப்பன் இடத்துல உன்னால் கொடுக்க முடியுமா? பயமா இருக்குல்ல, சில பேருக்கு பயமா இருக்கு. கேட்டுடுவாங்களா, இதை பார்த்துருவாங்களா, அதை எடுத்துருவாங்களா? பயம். ஏன் பயம்? உள்ள கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் இருக்கு, அருவருப்பான காரியங்கள் இருக்கு, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் இருக்கு. இன்னும் சில பேர் காலேஜ் டெலீட் பண்றான். நேம மாத்தி வைக்கிறீங்க. ஏன் நேம மாத்தி வைக்கிறீங்க? பேசுவது ஆண் நண்பரோடு அல்லது பெண் நண்பரோடு, ஆனா பெயரை மாற்றி வைக்கிறது. பொம்பளை பிள்ளைங்களை பாருங்க, தன் ஆண் நண்பரோடு கூட பேசுவாங்க, ஆனா தன்னுடைய பெண் நண்பருடைய பேர்ல வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. யாருக்காக? அப்பா அம்மாவை சீட் பண்றாங்க, அந்த இடத்துல சீட் பண்றாங்க. எத்தனை பிள்ளைங்க சோசியல் மீடியாவினால அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியாலாம் இல்லாத சமயத்திலேயே பாவம் அநேகரை வீழ்த்தினது இப்போ உலகத்துக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. எதை நேசிக்கிற மகனே, எதை நேசிக்கிற மகளே? எத்தனை பேரால சொல்ல முடியும், நான் சோசியல் மீடியாவில் நேரத்தை நான் செலவழிக்க மாட்டேன்னு சொல்லி எத்தனை பேரால தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து காட்ட முடியும்? கரங்களை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நான் சோசியல் மீடியாவில் நேரத்தை நான் செலவழிக்க மாட்டேன், யூடியூப்ல நேரத்தை நான் செலவழிக்கிறது இல்லை, ஃபேஸ்புக்கில் நேரத்தை நான் செலவழிக்கிறது இல்லை, இன்ஸ்டாகிராமில் என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறது இல்லைன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? கரங்களை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், மகனே மகளே, உன்னை செப்பரேட் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் யாரை விட்டு தெரியுமா? ஆண்டுடைய பிரசனத்தை விட்டு செப்பரேட் பண்ணிட்டு இருக்குன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை செப்பரேட் பண்ணதுன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீ எதை நேசிக்கிறியோ அது உன்னை தம் பக்கமா இழுக்கும். உன்னை அது இழுக்கும் பொழுது தானாகவே வேற ஒன்று உன்னை விட்டு விலகி போகும். யோசேப்பின் வாழ்க்கையில் அந்த வசனத்தையும் அந்த 2 வசனங்களையும் நம்ம இணைத்து வாசிக்க போறோம். 105வது சங்கீதத்தில் 18வது வசனத்தையும், நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 20வது வசனத்தையும் நம்ம இணைத்து வாசிக்க போகிறோம். அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த வேறு பிரிப்பு பாருங்க, வாசிங்க. 18வது வசனத்தில், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. வேறு பிரிப்பு யோசேப்பின் வாழ்க்கையில் ஏற்பட்ட வேறு பிரிப்பு. ஆனா சிம்சோனுடைய வாழ்க்கையில் வாசிங்க, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில், அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனது யாருக்கு தெரியல? எவ்வளவு பருதம் பார்த்தீங்களா? இன்னைக்கு பல பேருக்கு தேவ பிரசனம் தங்களை விட்டு விலகி போறதே தெரியல. தன்னை விட்டு தேவனுடைய பிரசனம் விலகி போய்விட்டது பல பேருக்கு தெரியவில்லை. அவங்க நினைக்கிறாங்க தேவ பிரசனத்தோட தானா இருக்கிறேன் அப்படின்றாங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, உலகத்தை தேடும் பொழுது தேவ பிரசனம் உன்னை விட்டு விலகி போகிறது மகனே. பாவ காரியத்தை நோக்கி நீ போகும் பொழுது தேவ பிரசனத்தை விட்டு நீ விலகி போய் கொண்டிருக்கிறாய். எவ்வளவு கொடூரமான ஒரு பாவத்தை அந்த மனிதன் நோக்கி போனான். சிம்சோனுக்கு ஒரு வேசித்தனம். இன்றைக்கு எத்தனை பேர் கண்களின் காட்சியினால், உலக காரியங்களினால் கவரப்பட்டு தம்முடைய தெய்வீக பிரசனத்தை இழந்து போறாங்க இல்லையா?
இழந்து போகிறாங்க இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எதை நேசிக்கிற, எதை நேசிக்கிற, நீ எதை நேசிக்கிறாயோ அது உனக்குள் வேறு பிரிப்பை கொண்டு வரும். ஒன்று, உன்னை இயேசுவின் அண்டையிலே அது கிட்டி சேர்க்கும். இயேசுவின் அண்டையிலே நீ நெருங்கி போக 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 உலகமானது உன்னை விட்டு தூரப்பட ஆரம்பிக்கும். அதே போல நீ உலகத்தண்டையிலே நெருங்கி போக போக இயேசுவின் பிரசன்னத்தை விட்டு தூரப்பட்டு போய் கொண்டிருக்கிறாய். எதை நேசிக்கிற மகளே? கர்த்தருடைய ஆவியானவர் நோடு கூட இடைப்படுகிறார். கரங்கள் வைத்து ஆண்டுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. பாடலாம் இல்லை மகனே, வெறும் பாடலாம் இல்லை மகனே. உதட்டளவில் ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லிட்டு போவதுனால புரோஜனமே இல்லை மகனே, புரோஜனம் இல்லை மகனே. ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை போய் தொட்டுட்டு இருக்கிறதுனால புரோஜனம் இல்லை மகனே, புரோஜனம் இல்லை மகனே. ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லிட்டு வேதத்துக்கு நேரத்தை நீ கொடுக்கலன்னா புரோஜனம் இல்லை மகனே, புரோஜனம் இல்லை மகளே. உன் மனசுல கை வச்சு நீ சொல்லு. உன் வலது கரத்தை உன் மனதில் அப்படியே மார்பு மேலே வைத்து இடது கரத்தை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லு. நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு உன் வாழ்க்கையில கொடுக்கிற நேரம் போதுமானதா இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். உன் மனசை தொட்டு நீ சொல்லி பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில நீ கொடுக்கிற நேரம் சரியானதுன்னு சொல்லி உன் மனசு உனக்கு சொல்லுதா? ஆனா அதே சமயத்துல செல்போனுக்கு நீ கொடுக்கிற நேரம், உலக காரியங்களுக்கு நீ கொடுக்கிற நேரம், உலக காரியங்களில் உன் நேரத்தை செலவழிக்கிற நேரம், கேளிக்கை காரியங்கள், பொழுதுபோக்கு காரியங்களுக்கு உன் நேரத்தை நீ செலவழிக்கிற நேரம் எவ்வளவு அதிகமா இருக்கு மகனே, எவ்வளவு அதிகமா இருக்கு மகளே. கொஞ்சம் தேவ சமூகத்தில் நிதானித்து பாரு. சபை எதுக்கு தெரியுமா? சபை எதுக்கு தெரியுமா? நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்குங்க, நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்குங்க, என்னை சுட்டி காட்டுவதற்குங்க, என்னை மறுரூபப்படுத்துவதற்கு, என்னால புரிந்து கொள்ள முடியாத காரியத்தை எனக்கு உணர்த்துவதற்காக தான் கர்த்தர் எனக்கு சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்கு கர்த்தர் தேவ செய்தி எனக்கு தராரு? என்னை உணர்த்தி காட்டுவதற்கு, சபையை உணர்த்தி காட்டுவதற்கு, என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான். யெகோவா மெக்காதீஸ், நான் உங்களை பரிசுத்த பண்ணுகிற கர்த்தர். சபைக்கு எதற்காக நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறார் தெரியுமா? சபை கூடி வருதல் இருக்கு தெரியுமா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு இல்ல, ஒரு கேளிக்கை விடுதி அல்ல. அது கேளிக்கை விடுதி அல்ல. என் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ற ஒரு இடம் இல்ல, எனக்கு புத்துணர்ச்சியை தருகிற இடம் இல்ல. மாறாக என் உள்ளான மனிதனை பலப்படுத்துகிற ஒரு இடம் அது. என்னை ஆண்டவர் அண்டையில நெருக்கி சேர்க்கணும், என் ஆண்டவர் அண்டையில கிட்டு சேர்க்கணும், பாவத்தை விட்டு நம்ம தூரப்படணும். அதுக்காக தான் கர்த்தர் சபை கூடி வருதல் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நேசிக்கிறேன்னு சொல்லி உதட்ட அளவுல சொல்லிட்டு போயிடாத மகனே. உள்ளான வாழ்க்கையில காட்டு, உள்ளான வாழ்க்கையில காட்டு. கரங்கள் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல, நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. உள்ளத்தில்
இயேசுவை நம்ம நேசித்தோம்னா உலகத்தை நம்மளால கைப்பிடிக்க முடியாது. உலகத்தை கைப்பிடிக்க முடியாது. நான் தேவ சமூகத்திலேருந்து நான் சொல்றேன், நான் கர்த்தரை அறியாத நாட்கள்ல கேடுகட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன், கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்தவன், கடைஞ்செடுத்த ஒரு அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனுஷன் நான். என் பார்வையில் எல்லாம் சரியா தான் தெரியும். நிறைய இது சரிதான், இந்த வயசுல இது இருக்க வேண்டியது சரிதான், இதெல்லாம் தவறே இல்லை. ஆனா என்றைக்கு என் ஆண்டவர் என்னை தொட்டாரோ அன்றிலே இந்த வாழ்க்கையில மறுரூபம் ஏற்பட ஆரம்பித்தது. செப்பரேஷன். பாவத்தை விட்டு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம செப்பரேட் ஆகணும். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு மறுரூபம் ஏற்படணும். நேற்றைய வாழ்க்கையில சில காரியங்கள் ரொம்ப சரியா தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு கர்த்தர் உணர்த்தி காட்டுவார், இல்லை மகனே, நீ அந்த இடத்துல பேசினது தப்பு, இந்த இடத்துல நீ நடந்து கொண்ட விதம் தப்பு, இதை நீ செய்தது தப்பு அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டும் பொழுது உடனே நம்மளை என்ன பண்ணோம், சீர்படுத்தணும். ஆர்கியூ பண்ணக்கூடாது. கர்த்தர்ட்ட ஆர்கியூ பண்ற மனுஷன் கர்த்தருக்கு தேவையில்லாத மனுஷன். நான் சொல்றேன் பாருங்க, எஜமான்ட்ட போய் ஆர்கியூ பண்ணவே கூடாது. ஏன்னா ஆண்டவரை நான் எஜமான நான் பார்க்குறேன். எஜமான் ஒரு காரியத்தை சொன்னார்னா இப்படிதான் அதை செய்யணுமா, அப்படிதான் கேட்கவே கூடாது. எஸ் அப்படிதான் அவர் சொன்னார்னா எஸ், அவ்வளோதான். கீழ்ப்படியணும் கர்த்தருக்கு. கீழ்ப்படிய தான் வார்த்தைக்கு கீழ்ப்படிய தான் நமக்குள்ள மறுரூபம் ஏற்படும். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதையே அவர் என்ன பண்ணல, அறியவில்லை. அருமையான மகனே, அருமையான மகளே, நீ தவறான நபர்கள் இருக்கிற இடத்துக்கு நீ போகும்பொழுது உனக்கே தெரியாது, தேவ பிரசன்னம் உன்னை விட்டு விலகி போனது உனக்கே தெரியாது. தவறான காரியங்களை நீ தேடும் பொழுது தேவ பிரசன்னம் உன்னை விட்டு விலகி போனது உனக்கே தெரியாது. பொன்னையும் பொருளையும் ஆஸ்தி அந்தஸ்து நீ தேடும் பொழுது நீ நினைப்ப நான் பலவான், பலசாலி, எப்பொழுதும் போல உதறி போட்டுக் கொண்டு போவேன் என்று நீ சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் விட்டு விலகினது உனக்கே தெரியாது. செல்போன் பார்த்துட்டே இருக்கும்போது கூட நீ ஒரு சில சமயத்தில் ஒன்னு அறியாம ஸ்தோத்திரம் சொல்லலாம். தேவையில்லாத காரியங்களை ஃபேஸ்புக்கில் நீ பார்த்துட்டு இருப்ப. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க இந்த ஃபேஸ்புக்னாலே கெட்டு போறாங்க, இன்ஸ்டாகிராம்னால கெட்டு போறாங்க. கேடுகட்ட ஒரு வாழ்க்கையா போகிறது. எத்தனை பேர் அதை தொட்டு தங்க வாழ்க்கையை அருவருப்பாக்கி கொள்றாங்க தெரியுமா? வேண்டாம் மகனே, வேண்டாம் மகளே, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லைன்னா உன் வாழ்க்கையில எந்த குறையும் ஏற்பட போறது இல்லை. ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லாதனால உன் வாழ்க்கையில எந்த குறைவும் ஏற்பட போறது இல்லை. சொல்ல போனா மன நிறைவோடு கூட நீ இருப்ப. ஏன்னா உன் நேரத்தை நீ உலகத்துக்கு செலவழிக்க மாட்டேன், வேதத்துக்கு செலவழிப்ப. என்னை பொறுத்தவரை நமக்கு இந்த சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் இல்லாமல் இருந்தாலே நல்லது. அதெல்லாம் வேண்டாம். வாட்ஸ்அப் இல்லாமல் இருந்தாலும் நல்லதுங்க. ஏன் தெரியுமா வாட்ஸ்அப் நான் வச்சிருக்கிறேன்? ஒரே ஒரு ரீசன் தாங்க, இந்த பிரெட் அண்ட் வாட்டர்ன்ற ஒரே ஒரு மெசேஜுக்காக தான் வாட்ஸ்அப் குரூப்பை நான் வச்சிருக்கிறேங்க. இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப் வேணாம், பட்டன் மொபைல் ஃபோன் போதும். என் நேரம் வேணும், இதில் செலவழிக்க வேண்டாம். உங்கள் செல்ஃபோன் உங்களுக்கு சாட்சி சொல்லும் நீங்கள் யாரை நேசிக்கிறீங்கன்னு. அதை நீங்கள் பயன்படுத்துகிற விதம் உங்களுக்கு சொல்லும் நீங்கள் யாரை நேசிக்கிறீங்கன்னு. வேதம் உங்களுக்கு சொல்லும் நீங்கள் யாரை நேசிக்கிறீங்கன்னு. சில பேருடைய வேதம்லாம் புதுசாக அப்படியே இருக்கு. சில பேர்லாம் எப்பொழுதாவது ஒரு தடவை தான் தொடுறீங்க, என்னைக்காவது சில சமயத்தில் தான் வாசிக்கிறீங்க. வேணாம் மகனே, வேணாம் மகளே, உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படட்டும். நேசிக்கிறே உம்மைத்தானே ஐயா, அருமையான மகளே, இன்றைக்கு ஒருவேளை நீ சிம்சோனை போல நீ ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீ யோசேப்பாய் ஓட்டத்தை மகிமையாய் முடிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். ஆவிக்குரிய சபைக்கு வந்தும் ஞான போஜனத்தை புசித்தும் ஞான பானத்தை குடித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் தனிப்பட்ட முறையில் உன்னோடு கூட இடைப்பட்டும் நீ சிம்சோனை போல
தேவ பிரசனத்தை விட்டு விலகி போகிற ஒரு மனிதனாய் இது நாள் வரையிலும் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் நீ யோசேப்பை போல உன் ஓட்டத்தை மகிமையாய் நிறைவு செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சிம்சோன் தன் ஓட்டத்தை தேவ பிரசனம் இல்லாத ஒரு மனிதனாக ஓடி முடிக்கவில்லை. மாறாக உணர்வு ஏற்பட்டு, உணர்த்தப்பட்டு, உடைக்கப்பட்டு, மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு புது பலனால், புது அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு தேவ மனிதனாய் தன் ஓட்டத்தை ஓடி முடித்ததை வேதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற ரகசியத்தை நீங்கள் பார்க்க முடியும். சிம்சோன் தேவ பிரசனத்தை இழந்து போன மனிதனாய் தன் ஓட்டத்தை முடிக்கவில்லை. மாறாக மீண்டும் புது பலத்தை பெற்றுக்கொண்ட மனிதனாய், தேவ பிரசனத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாய் தன் ஓட்டத்தை முடித்ததினால்தான் விசுவாச வீரர்களின் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெற்றதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த நாளிலே பாவத்தை தேடி போன சிம்சோனை போன்ற ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா நீ யோசேப்பை போல மகிமையா ஓட்டத்தை முடிக்க முடியும். யோசேப்பை போல ஆச்சரியமான பாத்திரமா ஓட்டத்தை நீ முடிக்க முடியும். நிறைவாய் முழு மன நிறைவோடு கூட கர்த்தருக்கென்று நீ ஓடி முடிக்க முடியும். யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கை. மரண தருவாயிலும் ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். சந்திக்கும் போது எலும்புகளை எடுத்துக்கொண்டு போங்க. அது எதை காட்டுது? வருகையில் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஆச்சரியமான தீர்க்க தரிசனத்தை சொன்ன ஒரு மனிதனையா நீ சிம்சோனை போல ஓட்டத்தை ஓடலாம். ஆனால் யோசேப்பை போல மகிமையாயும் ஓட்டத்தை முடிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் தன் ஆச்சரியமான கிருபையை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். வாசியுங்கள். 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். கிருபாசன தண்டையிலே சேர் மகனே, கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர் மகனே. அந்த பிரசன்ன தண்டையிலே கிட்டி சேரு. தள்ளி விடுகிற கர்த்தர் அல்ல. நீ அவரை பல சமயத்தை தள்ளி விட்டுட்டு போற. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றார்? எட்டி பிடிக்கிறார், கையை பிடிக்கிறார். வா மகனே, வா மகளே, என் பரிசுத்தத்தில் பங்குலனா வா, என் கிருபாசனத்தில் நெருங்கி சேருன்னு சொல்றார். விலகாத பிரசன்னம், அந்த கிருபை, தேவ கிருபையை வீணாக்கிடாதே. தேவ கிருபையை உதாசீனப்படுத்திடாதே. தேவன் தன் கிருபையை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறதுனால தேவனை பலகீனப்பட்டவன் என்று சொல்லி நினைப்பா என்று சொன்னான், உன் நிலைமை பரிதாப முடியும் மகனே. என் ஆண்டவர் பலகீனன் அல்ல, சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம நேசிக்கிறார் அதிகமா, நம்மள அதிகமா நேசிக்கிறார். நம்மளை அதிகமா நேசிக்கிறதுனால தான் நம்ம பக்கம் இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். நாம எதை நேசிக்கிறோமோ அது பின்பாக இழுக்கப்படுறோம்ல. என்ன அதிகமா நேசிக்கிறார், அதனால தான் என் ஆண்டவர் என் பக்கமே இழுக்கப்படுறார். அது போதாது. நான் அவர் அதிகமா நேசிக்கணும், நீங்க அதிகமா நேசிக்கணும். நம்ம அவர் ஆண்டையிலே நெருங்கி இழுக்கப்படணும். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சபையிடத்தில் எதிர்பார்க்கிறார். கிருபாஸ்தான தண்டையிலே கிட்டி சேருங்கள். கிருபையின் கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு நெருங்கி சேருங்கள். வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு தூக்கி எறிங்க. உங்கள் அந்தரங்க வாழ்க்கை தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தம் உள்ளதாக காணப்படட்டும். நம்ம எழுந்திருப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று நம்ம அர்ப்பணிக்க போகிறோம்.